Gaming Explorers Tamil. வணக்கம் பிளேயர்ஸ். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்ஆர்வி ப்ரோ சபர் கொஸ்ட் முடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் இன்ஸ்டிங்க்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கொஞ்சம் மணி சேர்த்தோம். அப்புறம் சபர் ஸ்வாட் எடுத்தோம். உங்களுக்கும் நீங்கள் இன்னும் எடுக்கலை அப்படின்னா சபர் வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் செகண்டாக நம்ம வீரராகவன் ப்ரோக்கு ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறோம். அவர் ஃபஸ்ட்டு சீல இருக்கார். ஸோ கொஞ்சம் நல்ல ஃப்ரூட்டாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் என்ன ஃப்ரூட் கிடைக்கிது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்பின் பண்ணுவோம். வாய்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோல்டாக இருக்குது கைஸ், அதுதான், வேறு எதுவும் இல்லை. என்ன கைஸ், எந்த நல்ல ஃப்ரூட்டுமே கிடைக்கல. சரி, ரப்பர் ஓகே, பரவாயில்ல கைஸ். ஃபஸ்ட்டு சில ஓரளவுக்கு நல்ல ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இவருக்கு கொடுத்துருவோம் இந்த ஃப்ரூட்டை. இந்தாங்க ப்ரோ, இவர் தான் அவர். ஸ்வாடை வச்சுன்னு சும்மா கெத்தான் நிற்கிறார். கிட்ட போனால் நம்மளே வச்சுருவார் போலையே, பார்க்க பயங்கரமாகறாம்பா. சரி, ட்ராப் பண்ணிவிடுவோம். என்னடா ட்ராப்பே காமிக்க மாட்டேங்குது. இன்னும் இல்லை கைஸ், ஒரு சின்ன பக் ஆகிடுச்சு, அதனால் சரியாக ட்ராப் காமிக்க மாட்டேன். கொடுத்தாச்சு பார்த்தீங்களா. ஓகே ப்ரோ, இந்த ஃப்ரூட்டு கிடச்சதுக்காக நம்ம ஒரு டைலாக் சொல்ல போகிறோம். வேறு எதுவும் இல்லை, அது நீங்களே படித்து பாருங்கள், நான் சொல்கிறதா இல்லை. ஓகே, அடுத்தது நம்ம திரும்பவும் ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். இவரும் ஃபஸ்ட்டு சீல இருக்கவர் தான். இவர் பெரிய பேரை வச்சுருந்தார், ட்ராகன் பால் சூப்பர் 18. இவ்வளோ பெரிய பேர் கைஸ். ஓகே, ஆனால் ஈஸியான பேர் தான், பெரிய பேராக இருக்கே தவிர ஈஸியாக. டோ விட போகுது, டோ 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 இல்லையா, ஐஸ் ஃப்ரூட்டு கைஸ். ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சீல இருக்கீங்கன்னா 2 இல்லை 3 சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எப்பயும் போல் லைட்டு, செகண்ட் ப்ளேஸில் ஐஸ் இருக்குது, தேர்டு ப்ளேஸில் மேக்மா தான் இருக்குது. இது 3மே எலமெண்டல். இந்த பாருங்கள், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு வேணும்னே லீவ் ஆகிட்டு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணின்னு நிற்கிறாரு கைஸ். இவருடைய கெட்டப்பை நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்டை கொடுத்து அவரை சாப்பிட சொல்லிடலாம். இந்த ஐஸ் ஃப்ரூட் M1 இருக்குது. மேக்மா நான் தேர்டு பிளேஸுக்கு போட்டதுக்கான காரணம் M1 இல்லை, மற்றபடி டேமேஜெலாம் செமையாக விழும். அந்த ஃப்ரூட்டு ஒரு நல்ல ஃப்ரூட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது லைட் ஃப்ரூட்டு தான் கைஸ். ட்ராவல் ஸ்பீடு எல்லாமே M1 இருக்குது. எலமெண்டல் ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு சீயை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட் ஃப்ரூட்டு தான் பெஸ்ட்டு. ஸோ இவர் சாப்பிட்றாரு, அதையும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். இவருடைய இதுவும் மட்டும் காமிக்கிற பாருங்களா, வேணும்னே போயிட்டு அவத்தார் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. இந்த பாருங்க, தெரியுதுங்களா, இவர் இப்படி தான் வச்சுருந்தார், மாற்றிட்டு வந்துக்கிறார். அண்ட் அடுத்ததாக நம்ம சுந்தர்ராஜ் ப்ரோக்கு தான் ஸ்பின் பண்ணி தர போகிறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, ஸோ சேர்த்துட்டு வரும். அப்புறம் கமாண்ட் ஒன்று இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான், ஸ்னேக்கு டிஃபீட் பண்ணி போட சொன்னாங்க. ஸோ செஞ்சுருவோம். இப்போ நம்ம அடர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், நான் பாம்பை கண்டுபிடிச்சிட்டேன். பாம்பை படம் எடுக்குது, தேட்டரில் வரப்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் பார்க்க போகிறேன். ஓகே கைஸ், இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஏ ஜோக். ஸோ சிபிஎஸ்டிக்கிட்ட போயாச்சு. இவர் என்ன நினச்சாருன்னு தெரிலங்க, பாம்பு அடித்து போட சொல்லியிருக்காருங்க. நான் காட்டுக்கு போகிறதா, சரி நான் சும்மா ஒரு காமெடி, அது காமெடியாகவே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுவும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, கண்ட்ரோல் ஃப்ரூட்டை வச்சு நீ ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்புறமா அதான் தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை நம்மளால தான் அடிக்க முடியலையா, இல்லை உண்மையிலே அது அப்படி தானான்னு தெரில. ஸோ நம்ம கிட்ஸூன் ஃப்ரூட் மாற்ற தான் போகிறோம். நம்ம ஃப்ரூட்டு கேட்டிருந்தோம். ஸோ கிட்ஸூன் ஃப்ரூட்டு வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன ஃப்ரூட்ஸை தரலாம். அதை வச்சு, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை வச்சு நான் கிட்ஸூன் ட்ரேடுக்கு போகிறேன். அப்புறம் நம்ம கிவ்அவே ஒன்று தரப்போகிறோம் 100 சப்ஸ்கிரைபர் ஆன பிறகு. ஸோ அடுத்த போகலாம். இந்த பாருங்க கைஸ், சிபிஸ்ட்டை தேடினுக்கும் போது ஷார்க்கு வரானுங்க, இவனு வரானுங்க, பிரானாஸ் வருது, ரஃப்சி வருது, முடிச்சு விட்டுக்கின்னு இருக்கிறாங்க. கண்ட்ரோல் ஃப்ரூட்டை வச்சுன்னு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்தது. இது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்கும் போதெல்லாம் தரமாட்டானுங்க, இப்போ தரானுங்க. ஓகே, அடுத்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திரும்பவும் போர்ட்டல் ஃப்ரூட்டை கொடுத்தாரு. எவ்வளோ நல்ல ஒரு மனசு பாருங்கள். இவருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதில் புத்தா ஃப்ரூட் கொடுத்தாரு. இப்போ திரும்பவும் இவர்
போர்ட்டல் ஃப்ரூட் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இவருக்காக நம்ம கொஞ்சம் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃப்ரூட்டை திரும்ப கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரோ, வந்து உட்காருங்க சட்டு புட்டுன்னு வந்து உட்காருங்க ப்ரோ. நான் ஒரு ஃப்ரூட் ஒன்று தரேன் நான் உங்களுக்கு. உண்மையிலே ஆனால் இவருக்கு ஒரு நல்ல மனசு கைஸ். ஸோ இவருக்கு நம்ம தர போகிற ஃப்ரூட்டு வந்து டோ ஃப்ரூட். ஓகே, நம்ம வந்து தயங்கி உட்கார்றாருப்பா. ஸோ டோ ஃப்ரூட்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, வச்சுக்காங்க. யோசிக்கிறாரு கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ நேரம் யோசிக்கிறாரு? அக்செப்ட் பண்ணிட்டாரு கைஸ். நம்ம வட்டியோடு சேர்ந்து கொடுத்தாச்சு. இருந்தாலும் நமக்கு கிட்ஸுன் ஃப்ரூட்டு வேணும். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, சப்ஸ்கிரைபருக்கு தர்றதில் நோ ப்ராப்ளம்ஸ். அதுக்காக கணக்கே பார்க்க மாட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஃப்ரூட் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தரலாம். ஏன்னா நமக்கு கிட்ஸுன் ஃப்ரூட் வேண்டும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி மன்னித்தோ. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.